இந்த கடந்த 6 மாதத்தில் உங்களோட போட்ட பணம் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஒருத்தர் வந்து ரூ. 5000 மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த 6 மாதத்தில் ரூ. 30,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அவரோட ஃபண்ட் வேல்யூ வந்து 22,000லேருந்து 25,000 இருக்கும். கிட்டத்தட்ட ரூ. 5,000லேருந்து ரூ. 7,000 நெகட்டிவில் இருக்கும். பட் இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு, எஸ்பெஷலி எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் ரூல் தான் நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் இப்போ ரூ. 5,000 கொடுத்தீங்க அப்படின்னா ரூ. 10 ஒரு என்ஏவி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 500 யூனிட் அலாட் ஆக போகுது. ஸோ செப்டம்பரில் நீங்கள் ரூ. 10 ஒரு யூனிட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதே யூனிட் வந்து இன்றைக்கி ரூ. 8 கிடைக்கும். அப்போ 500 யூனிட்டுக்கு பதிலாக உங்களுக்கு கிடைக்க போகிற யூனிட் வந்து அதிகமான யூனிட்டு. பிகாஸ் ரூ. 8 ஒரு என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, கரண்ட் வேல்யூவை பார்க்காம நான் எவ்வளோ யூனிட்ஸை அக்யூமுலேட் பண்ணுறேன், மாதம் எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். ஸோ எஸ்ஐபியை வந்து தயவு செஞ்சு யாரும் பாஸ் பண்ணாதீங்க, கேன்சல் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. இந்த சமயத்தில் வந்து பொறுமையாக, டிசிப்ளினாக, கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு ஃபார் த ஃபஸ்ட்டு.